கவிக்கோ அப்துல் ரகுமான் எழுதிய திருக்குறள் ஒன்று வேண்டும் கவிதை. இன்றைய காலத்திற்கு திருக்குறள் எவ்வளவு அவசியம் என்பதை மிக உருக்கமாக விளக்குகிறது. அதன் சுருக்கம் இதோ. கவிதையின் மையக்கருத்து: உலகில் ஆயிரக்கணக்கான நூல்கள் இருந்தாலும் மனிதன் இன்னும் அறவழியில் நடக்க தடுமாறுகிறான். பொய், ஏமாற்று, வன்முறை நிறைந்த இந்த சமூகத்தை சீர்திருத்த திருவள்ளுவர் தந்த ஒரே ஒரு குறள் போதும் என்பதே இக்கவிதையின் சாராம்சம். முக்கிய புள்ளிகள்: வழிகாட்டாட்டி. இன்றைய மனிதன் திசை தெரியாத காட்டில் சிக்கியிருப்பவனைப் போல இருக்கிறான். அவனுக்கு சரியான பாதையை காட்ட ஒரு கைவிளக்கு தேவை. அந்த விளக்குதான் திருக்குறள். மறைந்து போன உண்மைகள். உலகம் முழுவதும் போலித்தனங்கள் மலிந்துவிட்டன. அன்பும் அறமும் வெறும் பேச்சளவில் மட்டுமே உள்ளன. இந்த நிலையை மாற்றி மனித மனத்தை தூய்மைப்படுத்த வள்ளுவத்தின் அறம் தேவைப்படுகிறது. ஜாதி மதங்களை கடந்தது. மனிதர்களை ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிரித்து பிரித்து பார்க்கும் நூல்களுக்கு மத்தியில் மனிதம் என்ற ஒன்றை மட்டுமே போதிக்கும் உலக பொதுமறை திருக்குறள் மட்டுமே நமக்கு தீர்வு. 7 சீர்களின் வலிமை. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டியது போல மிகச் சுருக்கமான 2 வரிகளில் வாழ்வின் மொத்த ரகசியத்தையும் சொன்ன வள்ளுவனின் அறிவுரை இன்று நடைமுறைக்கு வரவேண்டும் என கவவிக்கோ வேண்டுகிறார். முடிவுரை: படிக்க ஒரு குறள் அல்ல, நாம் வாழ்வதற்கு ஒரு குறள் வேண்டும் என்பதே கவிக்கோவின் ஆசை. வெறும் ஏட்டோடு நின்றுவிடாமல் திருக்குறள் நம் மூச்சாக மாறினால் உலகம் அமைதியடையும் என்பதை இந்த கவிதை அழகாக எடுத்துரைக்கிறது. உங்களுக்கு இந்த கவிதையின் குறிப்பிட்ட வரிகளுக்கு விளக்கம் வேண்டுமா, அல்லது ஏதேனும் ஒரு குறளுக்கான